நம்முடன் இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். இன்று புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்காங்க. இதனையடுத்து முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கவிருக்கிறார்ங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அவரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்திக்க இருக்கிறதா சொன்னாங்க. இது ஒரு சிறந்த நடைமுறை தான். ஒரு நம்ம அரசியல்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரை சந்திப்பது, இத்தனை ஆண்டு காலமாக ஒரு முதல்வராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், ஒரு கட்சியில் பல்லாண்டுகளாக பணியாற்றியவர், அதுல சந்திக்கிறதுல ஒரு நல்ல நடைமுறை தான். இது பல மாநிலங்கள்ல வழக்கத்துல இருக்கிறது. அவங்க அரசியல்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றாக இணைந்து பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லாமே மற்ற பல மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்துலதான் ஒரு எதிரி கட்சி போல் செயல்படும் நிலைமை உருவாகி விட்டது. ஏனென்றால் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை தொண்டர்களுக்கு இடையான கருத்து வேறுபாடுகள், தலைவர்களுக்கு இடையான கருத்து வேறுபாடுகள் எல்லா தரப்பிலும் பிரதிபலித்து ஒருவர் முகம் கொடுத்து பேசுறாங்க. சட்டசபையில் பேசுவாங்க, இதா பேசுவாங்க. பட் நீங்க ஒரு விழாவுக்கு ஒட்டுமொத்தமாக அழைத்து அவர்களை நடைமுறைப்படுத்துவதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாத்தியமில்லாத ஒரு நிலைமையா தான் இருந்தது. அந்த நடைமுறைகள் மாற்றம் வந்தா நன்றாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் ஓவர் நைட் நடந்துடும் நான் நம்பல. இப்ப ஏன்னா அவங்களுக்கு இடையில இந்த அரசியல் தோல்வி இருக்கு இல்லையா, அது எப்பவுமே வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதன் பிறகு இந்த ஊர்ல எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எதிர்கட்சியை தொடர்ந்து குற்றம் சொல்வதும், எதிர்கட்சியா இருப்பவங்க ஆளுங்கட்சி தொடர்ந்து குற்றம் சொல்லுவதும், வசைபாடுவதும் நீங்க சட்டசபை வந்தீங்கன்னா அதை பார்த்தா தெரியும். அந்த பழைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முந்தைய அரசு செய்து விட்டது இன்னும் அவங்க சொல்லுவாங்க. இவங்க நீங்க இருக்கச்சிலேயே அதுதானே நீங்களும் பண்ணுனீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இருபத தரமும் ஒரு பரஸ்பரமான ஒரு உறவை ஒரு மாநிலத்துக்காக தொடர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை மறுத்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் அவர் பார்க்கிறார். இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நேற்று முதலமைச்சராக பதவியேற்ற அந்த விழாவில் அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த பிரதிநிதிகள் பெருமளவுல கலந்து கொள்ளாததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதை எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் அவரு ஜெயலலிதா பதவி ஏற்கறதுல அவர் ஸ்டாலினுக்கு சரியான முறையில இட ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை. சோ இந்த மாதிரியான சில கருத்துக்களை மனதில் வைத்துக்கிட்டு அவங்க போகாம இருந்திருக்கலாம். போனா நேற்று நல்லா தான் வரவேற்பு அளித்திருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க போயிருக்கணும், போகல. அது என்ன இருக்குன்னு அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. போயிருக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழக அரசியல்ல இந்த மாதிரியான ஒரு நாகரிக முறை அப்படிங்கிறது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு? இதற்கு முந்தைய காலங்கள்ல ஏதாவது தலைவர்கள் இந்த மாதிரியான சந்திப்புகள் நிகழ்த்தி இருக்காங்களா? இல்ல, இப்போ எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்க எல்லாம் சந்திச்சுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் கருணாநிதி மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தார். அவரை பேர் சொல்லி கூட அவர் எப்பவுமே அழைத்ததில்லை. கருணாநிதினு என்று எப்பவுமே சொல்ல மாட்டாரு. அவரை கலைஞர் என்றுதான் சொல்லுவார். யாரும் கூட அவருடைய பக்கத்தில் இருப்பவர்கள் கூட அவர் கருணாநிதி என்று பேர் சொன்னால் அவர்களை கண்டித்து இருப்பதாக நான் அப்படி கண்டிக்கப்பட்டவர்களே என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சோ இந்த மாதிரியான ஒரு உறவு இருந்தது. ஏன்னா அவர்கள் ஒன்றாக ஒரே கட்சியில் இணைந்து பணியாற்றியவர்கள், சினிமாவிலும் திரைப்படத்திலும் ஒன்றாக பணியாற்றியவர்கள். அவர்கள் சிவாஜி கணேசன் அவங்க எல்லாம் ஒன்னா பணியாற்றி இருக்கிறாங்க. அந்த ஒரு கசப்பு உணர்வு இருந்தது இல்லைங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அரசியல்ல அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் வடதுருவம் தென்துருவம் மாதிரிதான் செயல்பட்டாங்க. அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஜெயலலிதா பீரியட்ல இன்னும் ரொம்ப மோசமான அந்த உறவு ரொம்ப கெட்டு போயிருந்தது. கீழ் லெவல்ல தொண்டர்கள் மத்தியில கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பார்வையில் தான் இருந்தது. ஆனா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காமராஜரோ ராஜாஜியோ கலைஞரோ எல்லாரும் சந்திச்சு ஒன்னா நல்லா பழகிட்டு இந்த ஊர்ல இருந்திருக்கிறாங்க. ஒரு நட்பு பாராட்டி இருக்கிறாங்க, ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. பட் அது சமீப காலமா தமிழக அரசியலுடைய ஒரு நிலைமையா அப்படி போயிட்டு, எஸ்பெஷலி இது குறிப்பா அவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க காலத்துல அது ஒரு பெரிய அவங்களுக்கு இடையில இரண்டு கட்சிகளுக்கு இடையான ஒரு பெரிய கசப்புணர்வு உருவாயிருச்சு. அது தொடர்ந்து நீடித்துக்கிட்டு இருந்தது. இப்போது மறுபடியும் அந்த விஜய் ஒரு நல்ல தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அது வெற்றி பெற வேண்டும் நான் கருதினேன். ஆனால் அது அவ்வளவு லகுவும் அல்ல என்பதும் என்னுடைய கருத்து. இந்த முறை ஆளுங்கட்சி உறுப்பினர்களை விட எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. நீண்ட காலமாக சட்டப்பேரவையை கவர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த முறை சட்டப்பேரவை எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இருக்கும். ஏன்னா அவங்க குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் முதல்வர் பதவி ஏற்கிறதுலே இந்த அரசு கஜானாவை காலி இது எல்லாரும் சொல்றதாங்க. ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த அரசு அதிமுக அரசு கஜானாவே காலியாக வைத்து விட்டு போயிருக்கிறது சொல்லுவாங்க. திமுக சொல்லுவாங்க. ஆனால் முத நாளே பதவி ஏற்ற அன்னைக்கு அதை அப்படி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு தான் என்னோட நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் ஒரு
வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கலாம். பதவியேற்ற உடனே அது ஒரு ஒரு அரசியல் கட்சி மேடையில் பேசுவது போல அவர் பேசினதுதான் எனக்கு இருந்தது. அதுதான் சொல்றேன், அந்த அரசியல் இருக்கு பாருங்க. நம்ம போய் நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா பண்ண மாட்டாங்க. இவங்க ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டுகள்ல ஈடுபடுவாங்க. அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னு தான் சொல்றேன். உண்மையை சொல்றதுல ஒன்னும் கருத்து வேறுபாடுகள் இல்ல. நீங்க இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீம் நடத்துச்சுல, இவன் கடைசி காலகட்டத்துல அரசு முடியறதுக்கு முன்னால 5000 வச்சு எத்தனையோ கோடி மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு இவ்வளவு கஜானாலாம் காலியாக தான் செய்யும். ஆனா நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு அரசின் கடன் வாங்கும் தன்மை நம்மளுடைய அது நம்ம ஒரு வரம்பு வைத்திருக்கிறோம் இல்லையா, அந்த வரம்புக்குள்ள இருக்காங்கிறத கடன் வாங்காம எந்த அரசும் ரன் பண்ண முடியாது. ஆனா அந்த வரம்புக்குள்ள இருக்காங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒரு கஷ்டமான சூழல் தான். நீங்க ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம் வச்சிருக்கீங்க, இதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை மீறி தான் நம்ம மற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டியிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. இதற்கு ஆனா அந்த பணத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை நாம் கண்டறியணும். ஆனா இன்னைக்குல நம்ம ஊர்ல பெரும்பாலும் நம்ம டாஸ்மாக், மது விற்பனை இது மூலம் இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இதை தவிர்த்து வேற வரிகள் விதிப்பு, நீங்க நான் சொல்றேன் இல்லையா, இந்த மைன்ஸ், குவாரி, இதெல்லாம் அரசுக்கு வர வேண்டிய ஏகப்பட்ட பணங்கள் வரணும். அது பில்ஃபரேஜ்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா போகும், அரசுக்கு கஜானாவுக்கு சேராம இருக்கும். அதை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணாலே, கமர்ஷியல் டாக்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணாலே நீங்க சரியா பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் அரசியல்வாதிகள் அதை செய்வதில்லை. அதுதான் முக்கியங்கிறது நான் கருதுறேன். இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.